சினிமாவில் ஹீரோவாக வேண்டும் என்ற விஜயகுமார் தனக்கு எதிர்பார்த்த ஹீரோ சான்ஸ் கிடைக்காததால் தனக்கு வரும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து முன்னணி நடிகராக உயர்ந்தார். தமிழ் சினிமாவிற்கு அதிக நடிகர் நடிகைகளை கொடுத்தது விஜயகுமார் குடும்பம்தான். இவருக்கு 2 மனைவிகள். இதில் மூத்த மனைவியின் பெயர் முத்துக்கண்ணு, இரண்டாவது மனைவியின் பெயர் மஞ்சுளா. இவர் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தார். விஜயகுமாரின் முதல் மனைவிக்கு கவிதா, அனிதா, அருண் விஜய் என 3 வாரிசுகள் உண்டு. அதே போல இரண்டாவது மனைவி மஞ்சுளாவுக்கும் வனிதா, பிரீத்தி, ஸ்ரீதேவி என 3 மகள்கள் உண்டு. இவர் விஜயகுமாருக்கு அடுத்தபடியாக அவரது குடும்பத்தில் இருந்து நடிக்க வந்தது அவரது மகன் அருண் விஜய் தான். அவருக்கு ஆரம்ப காலகட்டம் எதிர்பார்த்தபடி அமையாவிட்டாலும் தற்பொழுது தமிழ் சினிமாவில் பிஸியான ஹீரோவாக வலம் வருகிறார். விஜயகுமார் குடும்பத்தில் ஹீரோக்களை விட ஹீரோயின்கள் தான் அதிகம். விஜயகுமாரின் இரண்டாவது மனைவி ஒரு ஹீரோயின் தான். அதே போல விஜயகுமாரின் மூத்த மகள் கவிதா விஜயகுமார் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்திருக்கிறார். இதனை அடுத்து வனிதா விஜயகுமார் விஜய், ராஜ்கிரண் போன்ற நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்தார். அதேபோல் அவரின் இளைய மகள்களான பிரீதா மற்றும் ஸ்ரீதேவியும் திருமணத்துக்கு முன்பு வரை ஹீரோயின்களாக நடித்தனர். விஜயகுமார் ஃபேமிலியில் இருந்து லேட்டஸ்டாக அறிமுகமாக இருக்கும் ஹீரோயின் ஜோவிகா. வனிதாவின் மகளான இவர் பார்த்திபன் இயக்கிய டீன்ஸ் திரைப்படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினார். தற்பொழுது சினிமாவில் ஹீரோயினாகவும் நடித்து வருகிறார். விஜயகுமாரின் மகள்களின் சினிமா பக்கமே தலை காட்டாதவர் என்றால் அது அனிதா தான். இவருக்கு பாரதி ராஜாவின் கருத்தம்மா படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தது. ஆனால் மருத்துவம் படித்து வந்ததால் அதில் நடிக்க மறுத்துவிட்டார் இவர். விஜயகுமார் ஃபேமிலியில் ஹீரோக்களும் சிலர் உள்ளனர். விஜயகுமாரின் மகன் அருண் விஜய் ஹீரோவாக கலக்கி வருவதை போல் வனிதாவின் மகன் ஸ்ரீஹரியும் பிரபு சாலமன் இயக்கும் படத்தில் ஹீரோவாக நடித்து வருகிறார். இது தவிர அருண் விஜயின் மகன் அர்ணவ் விஜய் ஓ மை டாக் என்ற படத்தில் நடித்தார். இது தவிர விஜயகுமார் குடும்பத்தில் இயக்குநர்களும் இருக்கிறார்கள். விஜயகுமாரின் மகள் பிரீதாவின் கணவர் ஹரி கோலிவுட்டில் முன்னணி கமர்ஷியல் இயக்குநர்களாக இருக்கிறார். அதே போல ஹரியின் மகனும் சினிமாவில் இயக்குநராக முயற்சித்து வருகிறார். அவர் இயக்கிய குறும்படம் அண்மையில் வெளியானது குறிப்பிடத்தக்கது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.